வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஒரு ஃபைனல் ரிசல்ட் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அது எதற்கான ரிசல்ட் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், செகண்ட் ஒன் பாருங்கள் அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸர். இந்த ரெண்டுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்தெந்த கேண்டிடேட் வந்து நீங்கள் ஃபைனல் ரிசல்ட்டில் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றது வந்து நீங்கள் எப்படி செக் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் மொபைல் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணீங்க, அதில் கூகுள் குரோமில் போயிட்டு tnpsc.gov.in அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் வரும். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ரிசல்ட் இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதிலே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதில் ரைட் சைடில் பாருங்கள் ஃபைனல் ரிசல்ட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 28/8/2024 தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஏஏஓ அண்ட் ஏஹெச்ஓ இந்த ரெண்டுத்துக்கான ரிசல்ட் தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கான பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் செலக்ட் ஆனீங்களோ அவங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், செகண்ட் ஒன் பார்த்தீங்க அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸர். ஸோ இதெல்லாம் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா அப்படின்றது வந்து ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதில் அப்படியே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு இது வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதோ சர்டன் டாக்குமெண்ட் வந்து பெண்டிங்கில் இருக்கிறதுனால ஸோ இந்த கேண்டிடேட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.